உலகம் முழுவதும் சிறை கைதிகளின் மனநிலை தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அது ஒருபுறம் இருந்தாலும் இலங்கை சிறையில் கைதிகளுக்குள் ஏற்பட்ட கேங் வாரில் 3 சிறைத்துறை அதிகாரிகள் உயிரிழந்தனர். 22 கைதிகள் ஒருவரை ஒருவர் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90 பேர் படுகாயமடைந்தனர். இலங்கை நாட்டையே உலுக்கியுள்ள இச்சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இலங்கை நாட்டின் நீர்கொழும்பு சிறையில் கைதிகளுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்படும். குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 2 குழுக்கள் நீர்கொழும்பு சிறையில் இருக்கின்றன. இந்த 2 கைதி குழுக்களுக்கு இடையே அடிக்கடி கேங் வார் நடப்பதுண்டு. இந்த வாரம் வழக்கம் போல வாக்குவாதம் நடந்த நிலையில் ஒரு கட்டத்தில் 2 கைதிகளின் குழுக்களும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ஒரு கட்டத்தில் இது வன்முறையாக மாறியது. இந்த கேங் வாரில் முதலில் 2 கைதிகள் உயிரிழந்தனர். இதையடுத்து சிறைத்துறை நிர்வாகம் நிலைமையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பிறகு நிலைமை ஓரளவுக்கு சீரடைந்தது. மறுநாளே மீண்டும் சிறைக்குள் வன்முறை வெடித்தது. இந்த 2வது கட்ட மோதலில் 3 சிறைத்துறை அதிகாரிகளும் 5 கைதிகளும் தாக்கப்பட்டு உயிரிழந்தனர். இதன் மூலம் 2 நாட்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 25 ஆனது. கலவரத்தின் போது காயமடைந்த சுமார் 90 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 10 பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் மேல் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில கைதிகள் சிறைச்சாலையின் கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கூரையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் மேலும் 4 கைதிகள் பலத்த காயமடைந்து ஆபத்தான நிலையில் இருக்கின்றனர். சிறைக்குள் நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதை தொடர்ந்து இலங்கை காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் கலக தடுப்பு பிரிவு வீரர்கள் உடனடியாக சிறைச்சாலைக்குள் அனுப்பப்பட்டனர். அவர்களின் தீவிர நடவடிக்கையால் தற்போது நிலைமை தற்காலிகமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது சிறை வளாகத்தின் உள்ளேயும் வெளியேயும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த கலவரத்திற்கான காரணம், பின்னணி மற்றும் பொறுப்புக்காரர்கள் குறித்து சிறைத்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் இணைந்து உயர்மட்ட விசாரணை நடத்தி வருகின்றனர்.